வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாப்பிக்கு, திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்ற வலியுறுத்தி அந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்த முடிவெடுத்திருக்காங்க. இதற்கு மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட அனுமதி கேட்டிருக்காங்க. மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு அனுமதி மறுத்திருக்காங்க. மாவட்ட நிர்வாகத்துக்கு எதிராக ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் எங்களுடைய உண்ணாவிரத போராட்டத்துக்கு அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்காங்க. நம்ம நாடு அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு உரிமைகளை வழங்கியிருக்கு. போராட்டம் நடத்துவதற்கு, உணர்வுகளை அகிம்சை முறையில் வெளிப்படுத்துவதற்கு அனுமதி கொடுத்துருக்கு. ஆனால் இங்கே மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கு அனுமதி மறுக்கிறாங்க. உண்ணாவிரதம் அமைதியான முறையில் தான் நாங்கள் நடத்துவோம், எங்களுக்கு பர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்டை அப்ரோச் பண்ண இந்த கேஸை நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் விசாரிச்சிருக்காங்க. விசாரித்து சில நிபந்தனைகள் அடிப்படையில் இப்போ அந்த கிராம மக்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை. இது திமுக அரசாங்கத்திற்கு பின்னடைவாக பார்க்கப்படுது. இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது டாபிக், பாராளுமன்றத்தில் திமுக எம்பி சுமதி இருக்காங்களே, சுமதின்னு ஒரு எம்பியா? கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். தமிழச்சி தங்கப்பாண்டியன் இருக்காங்களே, அவங்களுடைய இயற்பேர் தான் சுமதி. அவங்களுடைய பேர் தான் சுமதி. அவங்க பாராளுமன்றத்தில் ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. என்ன கோரிக்கைனா, தமிழகத்துடைய முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுக்கு பாரத ரத்னா விருதை அறிவிக்கணும், கருணாநிதி அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. ஸோ இதற்கு பாஜகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது ரெண்டாவது டாபிக். பாஜக கேட்குறாங்க, ஏன் திமுகவுடைய பிரபலங்கள்லாம் பேர் வேறையா இருக்குது, ஆனால் கூப்பிடுறது வேறையா இருக்குது, என்ன காரணம்? உதாரணத்துக்கு சல்மா அப்படிங்கிற எம்பி, ராஜ்யசபா எம்பி, ஆனால் அவங்க பேர் ராஜாத்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜ்யசபா டிவியில் அவங்க பேசும்போது கீழே ராஜாத்தின்னு தான் அவங்கள மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் சல்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஊரில் அவங்க சொல்லிக்கிறாங்க. அப்போது எதுக்காக இந்த முரண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் சில கொஸ்டினும் கேட்குறாங்க. இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, மேற்கு வங்காளத்துடைய முதல்வர் மமதா பானர்ஜி இருக்காங்களே, அவங்க எஸ்ஐஆர் மூலமாக ஓட்டர் லிஸ்டில் இருந்து பெயர் நீக்கப்பட்ட பெண்கள், எப்படி எஸ்ஐஆர் மூலமாக வாக்காளர் பட்டியலிருந்து பெயர் நீக்கப்பட்ட பெண்கள் சமையல் அறையில் இருக்கக்கூடிய கருவிகளை எடுத்துகிட்டு போராட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேசியிருக்காங்க. எப்படியெல்லாம் வன்முறையை தூண்ட பார்க்குறாங்கன்னு பாருங்கள். ஒரு மாநிலத்துடைய சிஎம் பேசுகிறது அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் பெங்கால் பிஜேபி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எஸ்ஐஆர் மூலமாக போலி வாக்காளர்கள் பட்டியலிருந்து நீக்கப்படுறதுனால தங்களுடைய ஓட் பேங்குக்கு ஏதோ பாதிப்பு வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தின் உச்சத்தில் மமதா பானர்ஜி இருக்காங்க அப்படின்னு வெஸ்ட் பெங்கால் பிஜேபி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இது மூணாவது டாபிக். நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹரியானா மாநிலத்தில் ஒரு யூடியூபருங்க, ரித்திக் அப்படிங்கிற ஒரு யூடியூபர், அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பசுவுக்கு சிக்கன் மோமோஸ் வழங்கியிருக்காரு. ஏன்னா இந்த சேலஞ்ச் அக்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் ஒரு கோமாளித்தனம் பண்ணுவாங்க. கமெண்ட் செக்ஷனில் வாய்க்கு வந்ததை இந்த சேலஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறத அதை எடுத்துக்கிட்டு இவங்க சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் கோமாளித்தனம் பண்ணுவாங்க. ஸோ அப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பசுவுக்கு சிக்கன் மோமோஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்சு 3000 ரூபா வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்சு விட்டுருக்காரு ஒருத்தர். அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்த யூடியூபர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவன் ஒரு பசுமாடுக்கு அது வேண்டாங்குது திணிக்கிறாரு சிக்கன் மோமோஸை. இந்த வீடியோ வெளியாகி இப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பசு காவலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குழுவினர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த யூடியூபரை அடித்து உதைச்சிருக்காங்க. இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட வச்சுருக்காங்க அந்த குழு. இது போக ஹரியானா காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மத உணர்வை புண்படுத்தியதாக அந்த யூடியூபர் மீது வழக்கு பதிவை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஜாமீனில் இப்போ அந்த யூடியூபர் வெளியே வந்திருக்காரு. அதனால் இந்த சேலஞ்ச் அக்செப்ட் அப்படிங்கிற கோமாளித்தனத்தை பல சமூக வலைதள பிரபலங்கள் பண்ணிக்கிருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு லிமிட் இருக்குல்ல, லிமிட்டை தாண்டுறாங்களோ யூடியூப் பிரபலங்கள் அப்படின்னு எனக்கு தொடர்ந்து ஒரு டவுட் இருக்குது. இப்போ பாருங்கள் இந்த யூடியூபருக்கு நேர்ந்த கதியை. இது மூணாவது டாபிக். இது நாலாவது டாபிக். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். கேஎன் நேருவுக்கு எதிராக இடி பல ஊழல் புகார்களை முன் வச்சுக்கிருக்காங்க. பணி நியமனத்துக்கு லஞ்சம் பெறப்பட்டிருக்கு, 888 கோடி ரூபாய் அதில் ஸ்கேம் நடந்திருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்டல் டெண்டர்ஸில் கான்ட்ராக்ட்ஸில் 7.5%லேருந்து 10% கமிஷனாக ஃபண்ட்ஸாவோ பிரைப்ஸாவோ கமிஷனாக நேருவுக்கு போயிருக்கு. இதில் ஒரு 1020 கோடி ரூபாய்க்கு ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு இடி பல புகார்களை முன் வச்சுக்கிருக்காங்க. இப்போது அமலாக்கத்துறை இன்னொரு ஒரு பரபரப்பான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேஎன் நேரு இத்தாலியில் முதலீடு பண்ண முயற்சி பண்ணுறாரு,
சமீபத்தில் KN நேருவுடைய தம்பி ரவிச்சந்திரன் பார்த்தீங்கன்னா இத்தாலி போயிட்டு வந்திருக்காரு. அங்கே சிலரை சந்தித்து முதலீடு தொடர்பாக ஆலோசனை நடத்தியிருக்காரு அப்படின்னு இடி 3வதாக ஒரு பரபரப்பு புகாரை முன் வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் மோசடி வந்து நடந்திருக்கு. பஞ்சாயத்து ராஜ் சட்டப்படி ஊராட்சி செயலாளர் இருக்காங்களே அந்த பதவிக்கு நேர்முக தேர்வு நடத்தி தகுதியானவர்கள் ஊராட்சி செயலாளராக நியமனம் செய்யப்படுவாங்க. இதுதான் ப்ரொசீஜரு. 12/12/2025 அதாவது இன்னைக்கு ஊராட்சி செயலாளருக்கான நேர்முக தேர்வு நடைபெறும் அப்படின்னு திமுக அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாங்க. இந்த போஸ்டிங்க்கு பல ஆயிரம் இளைஞர்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்த அரசு வேலை கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேர்முக தேர்வை கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு பல முயற்சிகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் திடீர்னு நேற்று 11/12/2025 ஈவினிங் போல் இவங்களுக்கு ஒரு மெசேஜ் போயிருக்கு. ஏன்னா நிர்வாக காரணங்களால் தேர்வுகள் ரத்து செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போயிருக்கு. இதனால் இந்த ஊராட்சி செயலாளர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி நேர்முக தேர்வுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே அவங்க ஒரு பெரிய ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. அரசாங்கத்துடைய வெப்சைட்டில் போய் பார்த்தா நேர்முக தேர்வுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பட்டியலிலேயே பெரும் குளறுபடி நடந்திருக்கு. அதிக மதிப்பெண் பெற்ற இளைஞர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அவர்களை விட குறைவான மதிப்பெண் பெற்றவர்கள் செலக்ட் ஆகியிருக்காங்க. இந்த நேர்முக தேர்வுக்கு செலக்ட் ஆனவர்களுடைய லிஸ்ட்டிலேயே இவ்வளோ பெரிய குளறுபடி நடந்திருக்கு. இது ஒரு பெரிய மோசடி. அதனால் இந்த நேர்முக தேர்வுக்கு செலக்ட் ஆனவங்களுடைய பட்டியலை ரத்து பண்ணிவிட்டு தகுதியானவர்களுடைய பட்டியலை வந்து வெளியிடுங்க, நேர்மையாக ப்ராசஸை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அரசாங்கத்தை வலியுறுத்தியிருக்காரு. இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.